ஜீ தமிழ் சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல மித்ராவுடைய அப்பா, அம்மா இந்த வாட்டி மேடைக்கு வந்திருந்தாங்க. அந்த ஜீ தமிழ் சரிகமப டீம் அதற்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தது, நெகிழ்வா இருந்தது. ஏன்னா, அந்த குழந்தை மித்ராவுடைய அப்பா, அம்மா இதுவரைக்கும் மேடைக்கு வந்ததே இல்ல. தனியாவே வந்து தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸால, அவங்க பேரண்ட்ஸோடைய ஹெல்த் இஷ்யூஸால. ஸோ, அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு 2 கிட்னியும் டேமேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது. இருந்தாலும் கடவுள் ஏன் இந்த மாரி பண்ணாருன்னு தெரியல. யாராவது டோனர் இருக்காங்களா? அப்படின்னு வந்து டாக்டர் வந்து கேட்கக்குள்ள, கொஞ்சம் கூட யோசிக்காம பக்கத்துல இருந்த ஒய்ஃப நானே டொனேட் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. ஆ ஐய்யய்யோ! வேணான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் கடைசி வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணியே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லிட்டேன். இல்ல, இல்ல வேணாம். நானே வந்து டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து குடுத்தாங்க. ஆ அங்கேயே நான் ரொம்பவே அழுதுட்டேன். அப்பா, அம்மா குழந்தைக்கு வந்து ஒரு இது பிறப்பு குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து கடமை, கடன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு மனைவி கணவனுக்கு வந்து உயிர் பிச்சை மாதிரி அவளுடைய உடல்லேருந்து ஒரு பாகத்த அறுத்து என்கிட்ட வந்து குடுக்குறா அப்படின்னக்குள்ள, அது வந்து ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லி, இதுவரைக்கும் தினமுமே காலையில என் அப்பா, அம்மா கால்ல தான் நான் வந்து விழுந்து கும்பிடுவேன். பட் ஆனா இப்போ என் மனைவியோட கால்லயும் நான் வந்து விழுந்து கும்பிடுறேன். இது என் மனைவிக்கு தெரியாது. ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அழுதுருவாங்க. அவங்க எமோஷனலும் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ, அதனால வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்க கால நான் தொட்டு கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதேபோல என் பசங்களும் தினமுமே என அவங்களோட அப்பா, அம்மா அதாவது என் கால்லயும், என் மனைவி கால்லயும் விழுந்து கும்பிட்டுட்டு தான் அவங்க மத்த வேலைய பார்ப்பாங்க. அப்படி தான் நாங்க வளர்த்துக்கிட்டு வரோம். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. சொன்னோம். இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே வந்துட்டு, எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நெகிழ்வாவே இருந்தது. இந்த காலகட்டத்தில இந்த மாரி ஒரு வளர்ப்பு அப்படின்னு வந்து ஒரு மாரி சந்தோஷமா தான் பார்த்தாங்க. ஸோ, இதற்கும் அடுத்தபடியாக நம்ம ஸ்ரீனிவாஸ் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மேடை வந்து நெறைய பேருக்கு நெறைய நல்லத வந்து செஞ்சிருக்கு. நல்லது மட்டும் தான் நடந்திருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சிய நெறைய பெரியவங்க பார்ப்பாங்க. அரசாங்கம் மூலியமா கூட நெறைய உதவிகள் கிடைக்கும். நெறைய டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஏன் இப்ப கூட வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதாவது ஸ்ரீனி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. யூகேல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் தான். நான் வேணா வந்து கைட் பண்றேன். மித்ராவுடைய அப்பா, அம்மாக்கு நான் கைட் பண்றேன். நான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்றேன். என்னால முடிஞ்சத ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து அவரு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதையுமே ஸ்ரீனி சார் வந்து படிச்சு பார்த்துட்டு காமிச்சுட்டு, எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கும். கண்டிப்பா உங்களுக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.